Hello friends, welcome to our channel. நான் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம சாய்பாபா ரீடிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான சாய்பாபாவோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். சரிங்களா? ஓகே, இதில் 2 பைல் வச்சுருக்கேன். கோல்டன் கலர் ஃப்ரேம் இந்த பைல் வந்து 1 பைல் 1. இந்த வயலட் கலர் பார்டர் வச்சுருக்க இந்த பிக்சர் வந்து இந்த கார்டு வந்து பைல் 2. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ, எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு மைண்டுக்கு தோணுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீடிங் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட எதிர்பார்ப்பு, இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களுக்கு அதுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்சஸ் என்ன, ஓகேங்களா? அதை பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்க்குறவங்க ஒரு மெயில், அதாவது மஸ்குலன் எனர்ஜியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல், உங்களோட நபர், நீங்கள் வந்து உங்களோட பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி, அதாவது ரீஜாயின் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போவீங்க. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆகிறதுக்கு, ஒரு சிலர் வந்து நியூ லைஃப், நியூ பார்ட்னருக்காக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்க ஃபேமிலியோட மறுபடியும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது புது இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியான, உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்களோட லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஒரு சிலருக்கு ரீஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கும் வந்து உங்களோட பர்சன் இப்போ மறுபடியும் ரீஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபேமிலியை கவனிச்சிக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய, நம்ம எப்படின்னா ஒரு எமோஷ்னலாகவும் சரி, உங்களுக்கு வந்து மாடல் சப்போர்ட்டும் சரி, ஃபைனான்ஷியல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் வருது. ஓகேங்களா? உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கவங்க ஒரு சிலர் உங்களோட எக்ஸ்பர்சன் வந்து ஃபீமேலாக இருந்தால் அவங்களோட அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ரீஜன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஒரு நியூ பிளேஸ்க்கு, நியூ சிட்டி, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நிகழற மாதிரி இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக சில பேர் ரீகன்சிலேஷனுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நான் வேறு ஏதாவது ஊருக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு ஒரு இது கிடச்சிதுன்னா, எப்படி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா ஏதாவது ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்து நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஃபேமிலியோடு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எனக்கு ஒரு சிலருக்கு, ஆனால் நான் கொடுக்குற மெசேஜ் இப்போ ரீடிங் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு எல்லாமே, ஏன்னா அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே பொருந்தி வரும். ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான மெசேஜ் இதில் இருக்கும். ஓகேங்களா? பாபா கொடுத்துட்ருக்காரு. இப்போது இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களை ஒரு சிலர் வந்து ரொம்ப மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா இந்த நான் சொன்னல ரீகன்சிலேஷன் சொல்லிவிட்டு அதுவும் நடக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிரேக்கப்ஸில் இருக்கீங்க, ஒரு சிலருக்கு வந்து உறவுகள் ரீதியான அந்த பிரேக்கப்ஸ் காமிக்குது. ஓகேங்களா? அந்த பிரேக்கப்ஸில் சில பேர் இருக்கீங்கன்னா ரீகன்சிலேஷன் அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போது ரீகன்சிலேஷனுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்
அவங்க உங்களுக்கே உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும். அவங்களோட அப்ரோச், அவங்க அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கங்கிறது வந்து அவங்களோட பிஹேவியர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். அவங்களோட உள்ளுணர்வு சொல்லும். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சைனாக தான் தெரியுது. ஆனால் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், உங்களோட பிரேக்கப்ஸ் ஆயிருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த பர்சனோட எந்த ஒரு இதுவும் இல்லை, காண்டாக்டும் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நியூ லைஃப்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த சிங்கிளாக இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப நாள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களால ரொம்ப மனசு அதை தான் இந்த கார்டில் தெரிஞ்சிடுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்காங்க, நமக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்காதா அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவான ஒரு எமோஷ்னல் பேலன்சிங்கான ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஃபாதர் கேரக்டர், அதாவது ஒரு தந்தையோட அரவணைப்பு எப்படி இருக்கும் அது மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் யாராவது அப்பா கூடயா இல்லை அவங்களோட அண்ணா தம்பி அந்த மாதிரி யார்கிட்டையாவது உங்களுக்கு கிளாஷ் இருந்தால் கூட இப்போ வந்து ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன சொல்ல வராங்க எங்க? ஓகே, நீங்கள் வந்து ஒரு சிலர் இந்த இது ரீடிங் பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கான அந்த எல்லா விஷயமே கடவுள் கொடுக்குறாங்க, அதை கவனிக்கணும். கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நீங்கள் பழைய விஷயங்களை நினச்சே நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க ஒரு சிலர். ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கான வாசல் திறக்கப்படுகிறது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் வந்து மேல் ஆர் ஃபீமேல் 2 பேரில் யார் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேல் கேரக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? பிரேக்கப்ஸில் இருந்தீங்கன்னா இன்கேஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எனக்கு 2 எனர்ஜி அந்த மாதிரி தான் காமிக்குது. இந்த 2மே வந்து இந்த ரீடிங் இந்த பைல் 1 வந்து நீங்கள் நியூ லைஃப் நியூ பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வந்து பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருவாங்க லைஃப்பில். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த பிகினிங் இருக்குது, நியூ பிகினிங் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் கைஸ், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கேர் எடுத்துக்கணும், உங்கள் மேலே ஒரு ரொம்ப ஏன்னா நீங்கள் நிறைய அந்த ஹார்ட் பிரேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிறைய காயங்கள் பட்டிருக்கீங்க, நிறைய வந்து ஃபீலிங் அந்த பழைய விஷயங்களில் நடந்த அந்த உறவுகளால் காயப்பட்ட அந்த வடுக்கள் எல்லாமே வந்து இவங்க நியூ பிகினிங்ஸ் நியூவாக வர பர்சன் உங்களை வந்து ஒரு மதர் கேரிங்கோடு பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸோட ஒரு நல்ல ஒரு டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இது யார் பார்க்குறீங்களோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உள்ள பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன டிப்ரெஷன்ஸில் இருக்கீங்க, ஒரு சிலர் டிப்ரெஷன்ஸில் இருந்துகிட்ருக்கீங்க, அது வேண்டாம். ஓகேங்களா? டிப்ரெஷனில் இருக்கீங்க, ரொம்ப அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் தேவைப்படுது. ஹீலிங் வந்து உங்களோட எல்லா சக்ராஸ்க்குமே வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பேலன்சிங்கான நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி பேலன்சிங்காக இருக்கீங்க. ரெண்டாவது உங்களோட இந்த அதாவது ஒரு பெர்மனண்ட் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், நம்மளோட லைஃப் வந்து ஸ்டெபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்சிங்காக இருக்கீங்க. ஒரு சிலர் ஹீல் ஆகிட்டீங்க கார்டில் வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒரு சிலர் வந்து ஹீல் ஆகிட்டு முடிவு எடுத்துட்டீங்க, ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட வெயிட்டிங் பீரியட் ஓவர். ஓகேங்களா? கண்டிப்பான நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதாவது இது வந்து நான்
ஒரு டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுத்தவங்க இந்த குவாலிட்டியோடு இருக்கீங்க. உங்களோட பார்ட்னரோட நீங்கள் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுத்து அவங்களோட நீங்கள் வந்து லீட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் சொல்கிறேன், இன்னும் வந்து பிரேக்கப்ஸில் இருந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்க வந்து கரெக்டான முடிவெடுங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, அதை கார்ட் காமிக்குது எனக்கு. ஹீலிங் தேவைப்படுறவங்க ஹீலிங் எடுத்துக்கோங்க. செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பர்சன் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நமக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு அவ்வளோதான் லைஃபு, நம்ம இது வந்து நம்ம தலைவிதி, நம்ம தலையெழுத்து இவ்வளோதானோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நினச்சிக்கிட்டு நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. உங்கள் கண் எதிர்க்கவே உங்கள் பக்கத்துலேயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கவனிக்கிறதில்லை. ஓகேங்களா? உங்களோட பாருங்கள் இம்பேலன்ஸ் காமிச்சிருச்சா? நான் சொன்னேன். இதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கார்டு தான். ஓகேங்களா? புது ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? உங்களை கர்மா வந்து இந்த கார்டு வந்தாலே கார்மிக் கார்டு இதுக்கு அடுத்தது வர கார்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்து அது கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். இது வந்து நான் சொல்கிற அந்த கைடன்ஸ் வந்து பாபா கொடுக்குறாரு, நானாக சொல்லலை. எனக்குள்ளே இருந்து இதெல்லாம் ஒரு கரெக்டாக அது மேட்ச் ஆகுது பாருங்களேன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. அவங்களுக்கு இது போய் கரெக்டாக ரீச் ஆகணும். ஒரு சிலர் ஹீல் ஆகிட்டீங்க, கரெக்டான முடிவு எடுத்துட்டீங்க. உங்களுக்கான அந்த நியூ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்குது. ஒரு ஃபைனான்ஷியலாகவும் சரி, எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஓகேங்களா? உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக போகுது ஆகஸ்ட் மாதம். ஓகே, ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுது. அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட சப்கான்ஷியஸில் போய்ட்டு அது ரெஜிஸ்டர் இருக்கிறனால தான் இந்த கார்டு வந்தாலே கைஸ், இந்த கார்டு வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை யார் ஹீல் பண்ணி வெளியில் வரீங்களோ அவங்க வந்து இந்த ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவீங்க. ரெண்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த செலிப்ரேஷன்ஸ். இப்போ வந்து சிங்கிளாக இருந்துகிட்டே நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு குரூப்பாக இருந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணணும். நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வாங்க நீங்கள். ஓகேங்களா? இதுக்கு தான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் இது வந்து கரெக்டாக தெரியும். நான் சொல்லும் போது அந்த பர்சன் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இன்னும் அவங்க ஹீல் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு, ஆமாம் நான் ஹீல் ஆகலை, கண்டிப்பாக நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கேன், நான் இன்னும் வெளியே வரல, நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம லோன்லினஸ்ஸாக நம்ம தனிமையாக இருக்கோம், நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் அந்த தாட்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டுருக்கு. அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு பாபா அவர் கையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் அவர். எப்படி ஒரு அம்மா வந்து எப்படி ஒரு குழந்தைய வந்து தேற்றுவாங்க, அது மாதிரி அந்த குழந்தைய தேத்தி அதுக்கு வந்து அதை வந்து கரெக்ட் டைரக்ஷன் கூட்டு போவாங்க. அது மாதிரி அந்த இறைவன் வந்து நமக்கு குருவாக கிடச்சிருக்காரு. அவரை பிடிச்சிக்கோங்க, அவர் கையை பிடிச்சிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? யாருக்காவது உங்களுக்கு இன்னும் பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீடிங் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹீலிங் யாருக்காவது வேணும், இந்த மென்டல் டிப்ரெஷன்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்மக்கிட்ட வந்து ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாகவும் இருக்கேன். ரெக்கி ஹீலிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 7 சக்ராஸ் ஹீல் பண்ணி ஃப்ளவர் தெரப்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கர்மா வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் வரும். ஸோ கர்மா ரிலேட்டடாக இருந்தால் கூட உங்களுக்கு அடிவிடும். ஓகேங்களா? அதுலேருந்து கர்மாலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளவர் தெரப்பி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இன்னும் நீங்கள் அது டிசிஷன் மேக்கிங்லேருந்து எனக்கு அந்த பக்குவமே வரல மேம், எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மெயிலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயம் பொருந்துறவங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் உங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் நீங்களும் வந்து இந்த மாதிரி இப்போ சில பேர் நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்துட்டீங்க, பேலன்சிங் கொண்டு வந்திருக்கீங்க,
ஹீல் ஆகிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். அவர் உங்களை டேக் கேர் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வரணும்னு சொல்லி பாபாவை வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல, லைக் மட்டும் கொடுக்குறீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நானும் வந்து பூஸ்டப் ஆவேன்ல. நான் நிறைய பேருக்கு நானும் பார்க்குறேன், நிறைய பேர் உறவுகளால் ரொம்ப அன்பேலன்சிங்காக இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நான் பாபா என் மூலமாக என்னை வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஹெல்பிங் டெண்டன்சியோடு தான் நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் எனக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப வந்து பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்களும் வந்து தேங்க் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு பொருந்துச்சோ நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ் போல் யாருக்குமே நீங்கள் அதை நினைக்கணும். நீங்கள் நம்ம வந்து எவ்வளவோ பரவாயில்ல, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கடவுள் நம்மளை இந்த லெவலில் கொண்டு வந்து நமக்கு இத்தனை பண்ணிகிட்ருக்காரே அப்படி சொல்லி அவர் ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாதீங்க. தனக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கைஸ். அது வந்து கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு தயங்குறீங்க, அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் எடுக்க தயங்குறீங்க. உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் எதனால் இருக்குன்னா உங்களோட மைண்டில் இருக்க பிரச்சனை தான் ஹெல்த் ரிலேட்டடில் வருது. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் தெரப்பி உங்களோட இது வந்து சோலில் போய் ஒர்க் பண்ணும். சோலுங்கிறது ஆன்மா, நம்மளோட ஆன்மாவில் போய் அது ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட நீங்கள் வந்து லாஸ்ட் பிரெத்லேருந்து கொண்டு வந்த அந்த கார்மிக்கையும் கூட அது சரி பண்ணி கொடுக்குது கைஸ். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னெல்லாம் எனக்கு பாபா கொடுத்தாரோ, எனக்கு என்னெல்லாம் தெரிவித்தாரோ, அவர் வந்து என்னை அப்படியே என்னை டேக் கேர் பண்ணார். நான் எவ்வளோ எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தேன் தெரியுங்களா? என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்காருன்னா அது ஃபுல்லாக அவர் தான். எனக்கு இப்போ அப்படியே ஒரு மாதிரி நான் சொல்லும் போதே எனக்கு அப்படியே அதாவது ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி இது இருக்குது, சிலிர்க்கிற மாதிரி இருக்குது. கூப்ஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உடம்பே சிலுக்குது எனக்கு பாபா வந்து அப்படியே அவர் நினச்சாலே கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடும் எனக்கு. என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல். எனக்கு அவர் வந்து நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறவங்க கிட்ட, எனக்கு பாபா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவரோட சைனை எனக்கு காமிச்சார். அந்த சைன் வந்து சாட்சாத் அவரே தான். அதை நான் வந்து இப்போ மீடியா மூலமாக உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி ஒரு எனக்கு அன்னைக்கு வந்ததில் நாள்லேருந்து ஸ்டில் நான் இந்த ரீடிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ல, இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அற்புதங்களை எனக்கு செஞ்சிட்ருக்காரு. ஆனால் 1 by 1 பண்ணுறாரு. எதை முன்னாடி ப்ரையாரிட்டிஸ் பண்ணி தான் அவர் வந்து பண்ணுவார். நமக்கு வந்து நம்மளோட கார்மிக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த ஃப்ளவர் தெரப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அது வந்து ஒரு மேஜிக். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணும், நமக்கு உறவுகள், நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் ஸ்ட்ரகிள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த அற்புத நேரத்துக்காக நன்றி. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.